ஐபிஎல் தொடரில் நேற்று பெங்களூருவில் உள்ள சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு (RCB) 5 முறை சாம்பியனான சிஎஸ்கேவுடன் மோதியது. டாஸ் வென்ற சிஎஸ்கே கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் ஃபீல்டிங்கை தேர்வு செய்தார். இதனால் RCB முதலில் பேட் செய்தது. முதல் ஓவரின் 4வது பந்தில் ரன் ஏதும் எடுக்காத நிலையில் ரன் அவுட் ஆவதிலிருந்து தப்பித்த விராட் கோலி 7 ரன்கள் எடுத்திருந்தபோது மிட்-ஆன் திசையில் கொடுத்த கேட்சை ஷிவம் துபே தவறவிட்டார். எனினும் அவர் நீண்ட நேரம் களத்தில் நிற்கவில்லை. 18 பந்துகளில் ஒரு சிக்சர் 2 பவுண்டரிகளுடன் 28 ரன்கள் எடுத்த நிலையில் அன்ஷுல் கம்போஜ் பந்தில் லாங்-ஆன் திசையில் ஷிவம் துபேவிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். இதையடுத்து களமிறங்கிய தேவ்தத் படிக்கல் ஃபில் சால்ட்டுடன் இணைந்து அதிரடியாக விளையாடினார். மட்டையை சுழற்றிய ஃபில் சால்ட் 30 பந்துகளில் 2 சிக்சர்கள் 3 பவுண்டரிகளுடன் 46 ரன்கள் எடுத்த நிலையில் ஷிவம் துபே பந்தில் ஆட்டமிழந்தார். 2வது விக்கெட்டுக்கு ஃபில் சால்ட் தேவ்தத் படிக்கல் ஜோடி 37 பந்துகளில் 56 ரன்கள் குவித்தது. இதையடுத்து களமிறங்கிய ரஜத் பட்டிதார் சிஎஸ்கே பந்து வீச்சை வெளுத்து வாங்கினார். ஷிவம் துபே வீசிய 13வது ஓவரில் 2 சிக்சர்கள் 2 பவுண்டரிகள் உட்பட 23 ரன்கள் விளாசப்பட்டன. அதிரடியாக விளையாடிய தேவ்தத் படிக்கல் 29 பந்துகளில் 2 சிக்சர்கள் 5 பவுண்டரிகளுடன் 50 ரன்கள் விளாசிய நிலையில் ஜேமி ஓவர்டன் பந்தில் போல்டானார். 3வது விக்கெட்டுக்கு தேவ்தத் படிக்கல் ரஜத் பட்டிதார் ஜோடி 21 பந்துகளில் 58 ரன்கள் விளாசியது. இதன் பின்னர் டிம் டேவிட் களமிறங்கினார். கலீல் அகமது வீசிய 16வது ஓவரில் ரஜத் பட்டிதார் 2 சிக்சர்கள் 1 பவுண்டரி விளாசினார். நூர் அகமது வீசிய 17வது ஓவரில் டிம் டேவிட் 3 சிக்சர்களை பறக்கவிட்டார். அன்ஷுல் கம்போஜ் வீசிய அடுத்த ஓவரில் டிம் டேவிட் தலா 1 சிக்சர் 1 பவுண்டரி அடித்தார். ஜேமி ஓவர்டன் வீசிய 19வது ஓவரில் 4 சிக்சர்கள் 1 பவுண்டரியை விளாசி மிரளச் செய்தார் டிம் டேவிட். அதிரடியாக விளையாடிய டிம் டேவிட் 21 பந்துகளில் அரை சதம் அடித்தார். இந்த ஜோடியின் அதிரடியால் RCB அணி 20 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 250 ரன்கள் குவித்தது. டிம் டேவிட் 25 பந்துகளில் 8 சிக்சர்கள் 3 பவுண்டரிகளுடன் 70 ரன்களும், ரஜத் பட்டிதார் 19 பந்துகளில் 6 சிக்சர்கள் 1 பவுண்டரியுடன் 48 ரன்களும் விளாசி ஆட்டமிழக்காமல் இருந்தனர். இந்த ஜோடி 4வது விக்கெட்டுக்கு 36 பந்துகளில் 99 ரன்கள் விளாசி அசத்தியது. இதையடுத்து 251 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்த சிஎஸ்கே அணிக்கு தொடக்கமே அதிர்ச்சியாக இருந்தது. கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் 7 ரன்களிலும், சஞ்சு சாம்சன் 9 ரன்களிலும் ஜேக்கப் டஃபி பந்தில் ஆட்டமிழந்தனர். ஆயுஷ் மாத்ரே 1 ரன்னில் புவனேஸ்வர் பந்தில் நடையை கட்டினார். 30 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள் இழந்த நிலையில் சர்ஃபராஸ் கான் அதிரடியாக விளையாடினார். மட்டையை சுழற்றிய சர்ஃபராஸ் கான் 25 பந்துகளில் 2 சிக்சர்கள் 8 பவுண்டரிகளுடன் 50 ரன்கள் விளாசிய நிலையில் குருணல் பாண்டியா பந்தில் ஸ்டெம்பிங் ஆனார். இதைத் தொடர்ந்து கார்த்திக் சர்மா 6 ரன்னில் நடையை கட்டினார். நிதானமாக விளையாடிய ஷிவம் துபே 13 பந்துகளில் 18 ரன்கள் எடுத்த நிலையில் அபிநந்தன் சிங் பந்தில் ஆட்டமிழந்தார். 10 ஓவர்களில் சிஎஸ்கே அணி 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 109 ரன்கள் எடுத்தது. 7வது விக்கெட்டுக்கு களமிறங்கிய ஜேமி ஓவர்டன் பிரசாந்த் வீருடன் இணைந்து அதிரடியாக விளையாடினார். சிறப்பாக விளையாடி வந்த பிரசாந்த் வீர் 29 பந்துகளில் 1 சிக்சர் 6 பவுண்டரிகளுடன் 43 ரன்கள் எடுத்த நிலையில் புவனேஸ்வர் குமார் பந்தில் ஆட்டமிழந்தார். ஜேமி ஓவர்டன் 16 பந்துகளில் 2 சிக்சர்கள் 4 பவுண்டரிகளுடன் 37 ரன்கள் எடுத்த நிலையில் சுயாஷ் சர்மா பந்தில் வெளியேறினார். இதையடுத்து நூர் அகமது 8 ரன்களில் ஆட்டமிழந்தார். கடைசி விக்கெட்டாக மேட் ஹென்றி 2 ரன்களில் அபிநந்தன் சிங் பந்தில் வெளியேறினார். முடிவில் சிஎஸ்கே அணி 19.4 ஓவர்களில் 207 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தது. அன்ஷுல் கம்போஜ் 19 ரன்கள் சேர்த்து களத்தில் இருந்தார். RCB அணி தரப்பில் புவனேஸ்வர் குமார் 3 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். ஜேக்கப் டஃபி, அபிநந்தன் சிங், குருணல் பாண்டியா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகள் வீழ்த்தினர். 43 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற RCB அணிக்கு இது 2வது வெற்றியாக அமைந்தது. இதன் மூலம் அந்த அணி 4 புள்ளிகளுடன் பட்டியலில் முதலிடத்துக்கு முன்னேறியது. சிஎஸ்கே அணிக்கு இது ஹாட்ரிக் தோல்வியாக அமைந்தது. அந்த அணி முதல் ஆட்டத்தில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிடமும், 2வது ஆட்டத்தில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியிடமும் தோல்வியடைந்திருந்தது.